மாப்பிள நைட்டு ஃபுல்லா யோசிச்சுன்னு இருந்த மாப்பிள அதுல யோசிச்சதுல ஒண்ணு முடிவு பண்ணிக்கிற மாப்பிள. என்ன மாப்பிள முடிவு பண்ணிக்கிற? பழத்துல ஊய்ந்துட போறியா என்ன? பத்தியா கிண்டலாக்குதா உனக்கு? இல்ல மாப்பிள, நீ ஏதோ முடிவு பண்ணிக்கிற. நீ இருக்கிறது நாட்டுக்கோ பாரம் வீட்டுக்கோ பாரம் இந்த மாதிரி முடிவு பண்ணிருப்பேன்னு நினைச்சிட்டேன். உங்க அப்பன் பூத்தி 1% குறையாம அப்படியே இருக்குறா உங்ககிட்ட. நான் இதை சொல்ல மாட்டேன்டா. டேய் விளையாட்டுக்கு சொன்னடா, சொல்றா. இதுக்கு போய் கோச்சுப்பியா? சொல்றேன், யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. யாருக்கிட்டே சொல்லக்கூடாதா? நான் திருட போறியா இல்ல கொள்ளாடிக்கு போறியா இல்ல கேள்வி கூட்டு ஓட போறியா? பாரு திரும்ப நீ இதைத்தான் பண்ணுகிற. டேய் சும்மா காமெடிடா, சொல்றா. புதுசா கட்சி ஆரம்பிச்சலான்னுக்கிறேன். நேத்து என்னடா அப்படி பாக்குறா? இந்த மூஞ்சி வச்சு ஏன் மூஞ்சிக்கு என்னடா குறை மாப்பிள? குறை இல்ல, எல்லாமே அதிகம். உனக்கு நேரத்துக்கு தேவையில்லாத வேலைண்ணா. ஊர் மேல அதிகம் ஆசைப்பட்டியா என்ன? இல்லடா மாப்பிள, அரசியல்ல சேர்றதுக்கு முன்னால ஒண்ணுமே இல்லாத இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பணக்காரர் ஆயிடுறாங்க. அதனால தான் நானும் அரசியல்ல சேரலான்னுக்கிறேன். மாப்பிள இது நம்மளுக்கு செட் ஆகாது, புரிஞ்சுக்கோ. டேய் நான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன்டா. முடிவு பண்ணிட்டியா? நீ முடிவு பண்ணா போதுமா? அதுக்கு ஆளுங்க வேணுமே. ஆளை ரெடி பண்ணிட்டேன் மாப்பிள. என்ன மாப்பிள சொல்ற? பிஞ்சுகானு கிட்ட சொல்லிட்டான். பிஞ்சு கணக்கிட்டியா? ஐய டேய் இதெல்லாம் செட் ஆகாதுடா. தலைவரே யார் தடுத்தாலும் பின் வாங்காத, நாங்க இருக்கிறோம். பாத்தியா கூட்டம் சேர்க்க முடியாது, நீ சேர்த்துட்டேன். தலைவரே நம்ம கட்சிக்காக உசுரையா கொடுக்கறதுக்கு ஒருத்தர் கூட்டு வந்துக்கிறேன். உசுரை கொடுக்கறதுக்காக ஒருத்தர் கூட்டு வந்துக்கிறியா? யாரு பாது? இவர் தான் தலைவரே. அடா உன்னை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குதியா. நம்ம கட்சிக்காக உசுரை கொடுப்பியா? இந்த சட்டத்தை மேல சத்தியமா தலைவரா உசுரை கொடுப்ப தலைவரா. டேய் என்னடா வாயில வந்ததெல்லாம் அச்சு விடுற? எப்படிடா உசுர கொடுப்ப? டே மாப்பிள, என் கட்சிக்காக உசுரை கொடுக்குறேன்றாம அவனை போய் நெட்ல பேசலாம் நீ. டேய் அவன் எப்படிடா உசுர கொடுப்பான்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்பா எப்படின்னு விளக்கமா சொல்லு, அவருக்கு புரியலையா? எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா என் பொண்டாட்டிக்கு உசுறு கொடுப்பேன். கல்யாணம் பண்ணி வச்சாக்கா உசுறு கொடுப்பியா? இரு அவன் சொல்றத கேளு. என்னப்பா உசுர? குழந்தை கொடுப்பேன். ஓ அதான் உசுரா? அந்த உசுரை இந்த கட்சிக்காக நேர்ந்து விட்டுருவேன், அப்படித்தானே? மூதேவி இவ்வளவு சந்தோஷப்பட்டேன். குழந்தை கொடுப்பானா? குழந்தை இந்த மாதிரி ஆள்லாம் ஏன் கூட்டின்னு வந்தா? தலைவரே நமக்கு யூஸ் ஆகும், கம்முனிரு. சரி கட்சி பேரு என்ன மாப்பிள? தலைவரே நான் கட்சி பேர் நான் சொல்லட்டுமா? என்ன பேரியா? தலைவரே எங்க தாத்தா பேர் சுடலை வச்சிரு தலைவரே. அப்படியே விட்டதான் சொட்ட பந்துரும். என் கட்சி ஆரம்பிச்சு உங்க தாத்தா பேர் வைக்கணுமா? நல்ல பேருன்னு சொன்னேன், இப்படி திட்டுறீங்க. சரி அதெல்லாம் விடு, நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சு மாநாடு நடத்தணும். இடம்லாம் பாத்துரு. நான் மாநாடு நடத்த போறேன் மாப்பிள. டேய் கட்சி ஆரம்பிச்சா மாநாடு நடத்தணும்ல, அதான் நடத்த போறேன். தலைவரே மாநாடு நடத்த போறல, எனக்கு தெரிஞ்ச ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற ஒரு அக்கா இருக்குது, அது கூட வச்சிடலாம் தலைவரே. ஓகேப்பா அதே வச்சிடலாம். தலைவரே கட்சி கொடி என்ன கலர்ல அறிவிக்கலாம்? என்ன கலர் போட்டுக்கலாம்? கருப்பு கலர் போட்டுடலாமா? டேய் மூதேவியா, எடுக்கும் போதே கருப்பு கலரடா ஆரம்பிப்ப. அப்ப நீ என்ன ஒரு கலர் சொல்லு மாப்பிள்ள, அதே போட்டுடலாம். மஞ்சள் கலர் போட்டுக்கோ, மங்களகரமா இருக்கும். ஏன்பா மஞ்சள் கொடி போட்டுக்கலாம். அது என் போட்டா போட்டுக்கலாமா? பூ போட்டாவா? எதுக்கு? தலை நான் ஸ்டைலா இருப்பேன் தலை, என்னை பார்த்தோன்னு ஜனங்கள்லாம் வரும் தலை. நீ பண்றது எனக்கு சரியில்லை மாப்பிள. இந்த கோமாளிங்க எல்லாம் வச்சு ஏதோ பண்ண போறேன்னு நினைக்கிறேன். அட ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன், மாநாடு போட போறேன், அப்புறமா பெரிய கட்சியில போய் கூட்டணி சேர போறேன். ஓ பிளான்லாம் பயங்கரமா தான் போட்டு வச்சுக்கிற. சரி மக்கள் எல்லாம் எப்படி கவர்ந்து பேசுவ? மாப்பிள்ள நான் ஒரு ஸ்டைல்ல பேசி காமிக்கிறேன், அது மாதிரி பேசிட்டுமான்னு பாரு. பேச டே அருவு கட்டுங்களா, டே ஐயக்க பேசுங்களா, ஓட்டை இங்க போடுங்கடா, நான் காப்பாத்துறேன். திட்டி ஓட்ட வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க, ஆனா ஓட்டு தான் வரமாட்டுது. ஓட்டு நம்மளுக்கு முக்கியம் இல்லடா, துட்டு தான் முக்கியம். என்ன பேசுற நீ? தலைவர் கரெக்டான ரூட்ல போறாரு, அவர் மாதிரியே பேச கத்துக்கோ. எப்படி மானம் கெட்டவனே கர்ம புடிச்சவனே அயோக்கிய பசங்களா அது மாதிரியா பேசணும்? ஆமாண்டா, அப்படி இருந்தா தான் திருப்பி பாப்பாங்க நம்மள. சரிதான், இனிமேட்ல இருந்து நான் பாத்துக்கிறேன். பாருங்க நம்ம பெரிய ஆள் ஆகிறதுக்கு ரெண்டே வழிதாங்குது, சொல்றேன் கேளுங்க. சித்தால இருந்து பெரிய ஆள் ஆகணும், அதானே தல? டைவிசிட்டி முக்கா கவர்னரா பேசினேங்கிறேன், காமெடி பண்ணுகிறேன் மரம். தல நீ சொல்ல என்ன பண்ணு? நம்ம பெரிய ஆள் ஆகணும்னா கஷ்டப்பட்டு மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். அது ஜென்மத்துக்கே நடக்காது. அடுத்த வழிய சொல்லு. ரெண்டாவது வழி என்ன தெரியுமா? ஏற்கனவே பெரிய ஆளா வளர்ந்துருப்பான், அவனை போய் திட்டணும். அவனை திட்டினா நம்ம ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துருவோம். அட 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 நம்ம தலைவர் எல்லாத்தையும் கரெக்ட் கொடுத்துக்கிறாரு, என்னமா பேசுறாரு. என்னடா பண்ணிக்குதுங்க? டேய் என்ன பண்ணிக்கிறீங்க? மாப்பிள்ள நான் ஒரு கட்சிக்கு தலைவர், உங்க அப்ப நான் வாய் அடிக்கணும்னு சொல்லு. கட்சி தலைவரா? ஆமாயா, நான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன். இனிமேட்ல இருந்து என்கிட்ட வாழாட்டாத, அப்புறம் உங்க கதையை முடிச்சிருவேன். டேய் என்னடா பேசுது? அதான் பேசுறானா, இந்த 4-5 அல்லகைங்களை வச்சு கட்சி ஆரம்பிச்சிட்டாராம். என்ன மாப்பிள்ள என் தம்பிங்க எல்லாம் அல்ல கைன்ற? டேய் இந்த சொட்டை தனியா இந்த ஜப்பான் மூக்கனா உனக்கு தம்பிங்களா? ஆமா அவனுங்கள தொடாத, உடனே கட்சி ஆரம்பிக்க போறேன், கூட்டணியில சேர போறேன். டேய் மகனே
என்ன தானே நடக்குதுங்க? என்னடா பேசுறான் இவன்? எப்போ அவன் கட்சி ஆரம்பிச்சிட்டானா மாநாடு போட போறானா போதுமா? டேய் இதெல்லாம் அடுக்குமாடா. டேய் நான் மக்களுக்காக ஓய்க்கு போந்தா போடா. மாப்பிள்ள இதுக்கு செலவு பண்றதுக்குன்னா பணம் வேணும் புரிஞ்சுக்கோ. பிச்சை எடுப்பேன்டா, ரோடோட பிச்சை எடுப்பேன் என் பசங்களை விட்டு. நாங்க இருக்கேன் தலை, நீ கவலைப்படாத. டேய் கம்முன்னு வீட்டுக்கு வா. இது கூட சேர வச்சுக்கதா எப்படின்னா போட்டதுங்க. மாப்பிள்ள லாஸ்டா இன்னொரு வாட்டி சொல்றேன், கட்சி நம்மளுக்கு வேணாம், நான் சொல்றத கேளு. அட போடா மாப்பிள்ள, வாங்கப்பா நம்ம மாநாட்டுக்கான ஏற்பாடுல பாக்கலாம். அப்பா என்னப்பா இவன் கட்சி ஆரம்பிக்க போறான்றான். டேய் அவன் கட்சி ஆரம்பிக்கும் போது நீ கட்சி ஆரம்பிக்க முடியாதா? போயா போயா வீட்டுக்கு போயா போயா.